காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். நீதியின் தேவனே, நிம்மதியின் தேவனே, நித்திய தேவனே, அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உம்மை வணங்குகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தம் உள்ளவர், நல்லவர், எங்களுக்காக வாதாடுபவர், யுத்தம் செய்பவர், பரிந்து பேசுகிறவர். அந்த நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலே என்னோடு கரம் கோர்த்து உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். என்ன தேவைகளோடு இந்த நாளிலே செபிக்கிறார்களோ தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடிய நாளாக, கர்த்தர் விரும்புகிற நாளாக இந்த நாளை நீங்கள் செயல்படுத்த, நீர் எங்களிலே வாசமாயிருக்க, எங்களை திடப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். சத்திய வார்த்தைகளுக்கு போதித்து தாரும். ஆவிக்குரிய ரீதியிலும் பௌதீக ரீதியிலும் உயர்ந்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தலையங்கம், தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். இதிலே குறிப்பாக லூக்கா 11:3 நாம் தியானித்து வருகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். அன்பிற்கினியவர்களே, நாம் தேவனுடைய பாதையில் முழு நிச்சயத்தோடு செல்வோமானால் நமக்கு ஒன்றும் குறைவுபட்டு போகாதபடி பார்த்திட தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் என்று சற்று தியானிப்போமா? பல லட்சம் மக்களை வனாந்திரம் வழியாக தேவன் மோசேயின் மூலம் கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார் என்கிற சம்பவம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக ஆழமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனங்கள் புறப்படும் போது நாளைய தினத்திற்காக ஏராளம் உணவு வகைகளை எடுத்து செல்லவில்லை. ஆனாலும் 40 வருடங்கள் தேவன் அவர்களுக்கு குறைவில்லாமல் ஆகாரம் கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னா என்ற ஆகாரத்தை பொழிய வைத்தார். அந்த மன்னாவை கூட ஒரே ஒரு நாளுக்கு மட்டுமே சேர்க்க வேண்டும். சேர்த்த மன்னாவையும் கூட அந்த நாளிலே சாப்பிட்டு தீர்க்க வேண்டும். ஏராளம் மன்னா பெய்திருக்கிறதே என்ற ஆதங்கத்தில் அதிகமாக சேர்த்து வைக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் இவ்விதமாக தேவன் அவர்களை நடத்தினார்? அவர்கள் தேவனை அறிய வேண்டும். நாளைய தினத்தை குறித்து அவர்கள் கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்திலும் தேவன் அவர்களோடு இருந்து தேவையானதை தருவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பெருக வேண்டும். எதிர்காலத்தை குறித்து கவலையற்றவர்களாக அவர்கள் யாத்திரை செய்ய வேண்டும். தேவனால் வழிநடத்தப்பட்ட அந்த யாத்திரையில் அவர்கள் உணவு பற்றாக்குறையை கண்டதில்லை. அவர்களுடைய உடைகள் பழையதாகி போய்விடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருந்து கடைசி வரை நடத்தினார். அவர் பார்த்து கொள்வார். இயேசு கிறிஸ்து காட்டிய ஊழிய பாதையில் புறப்பட்டு சென்றனர் அவருடைய சீஷர்கள். ஆனால் அவர்கள் கையில் 2 அங்கிகளை எடுத்து செல்லக்கூடாது. அடுத்த வேலைக்கென்று முன் ஜாக்கிரதையாக எதையும் எடுத்து செல்லக்கூடாது. அவ்விதமாக இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஏன்? அவர்கள் விசுவாசத்தில் செல்ல வேண்டும். அடுத்த வேலையை குறித்த அங்கலாய்ப்பின்றி செல்ல வேண்டும். தாங்கள் தேவனுடைய பாதையில் செல்லும் போது தங்களுக்குரிய தேவைகளை அவர் ஏற்ற விதமாக சந்திப்பார் என்ற நம்பிக்கையில் செல்ல வேண்டும். உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை குறித்த கவலையின்றி தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக செல்ல வேண்டும். அப்படி சென்ற சீஷர்களுக்கு நடந்தது என்ன? பற்றாக்குறையாய் பரிதபித்தார்களா? குறைவுபட்டு போய் கலங்கினார்களா? இல்லாமையினால் வாடினார்களா? இல்லை, அவர்களுக்கு எதுவும் குறைவுபடவில்லை. ஒரு நாள் தம்முடைய ஊழியத்தின் இறுதி பகுதியில் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்தனவா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று பதில் அளித்தனர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:35 இதை நாம் படிக்கிறோம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று இயேசு அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேறாமல் போகவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பாதையில் முழு நிச்சயத்தோடு செல்வோமானால் நமக்கு ஒன்றும் குறைவுபட்டு போகாதபடி பார்த்திட தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். மேய்ப்பனுடைய பாதையில் ஆடுகள் செல்லும் போது அவைகளுக்கு ஒன்றும் குறைவாக இருப்பதில்லை என்பது சந்தேகமற்ற உண்மை. அன்பானவர்களே, தேவனையே சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்த நிலை. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நாளைய தின தேவைக்காக நாளைக்கும் நாம் தேவனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை அது நினைவுபடுத்துகின்றது. அப்படியானால் நம்முடைய அனுதின தேவைகளுக்காக அனுதினமும் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. எனவேதான் ஒவ்வொரு நாள் தேவைக்கும் நாம் அவரையே சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இங்கே ஒரு உண்மையை பாருங்கள். தம்மை உத்தமமாக பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் தினமும் தேவனை நம்பியிருக்கத்தக்க கட்டாயத்தை அவர் உருவாக்குகின்றார். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி செல்ல வேண்டிய நிர்பந்த நிலையை தேவன் ஏற்படுத்துகின்றார். ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் தம்மை பற்றி கொண்டு மன்றாட வேண்டிய தவிர்க்க முடியாத நிலைமையை அவர் உருவாக்குகின்றார். தினமும் தேவனை தேடி அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இல்லாமல் போகும்போது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குளிர்ந்து போய்விடக்கூடும். உதாரணமாக, பரிசுத்த பைபிளிலே தாவீதின் வாழ்க்கையில் அவனுடைய ஆவிக்குரிய நிலை மரண பரியந்தம் அனலுள்ளதாகவே இருந்தது. தேவனோடு தாவீதுக்கு இருந்த நெருங்கிய உறவு கடைசி வரை ஜுவாலித்து எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் உண்டு. தாவீது தினமும் தேவனை தேட வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்தான். தினமும் ஒரு விதத்தில் தேவன் ஏதாவது ஒன்றை அவனுக்கு செய்தாக வேண்டிய கட்டாய நிலை தாவீதுக்கு இருந்தது. தினமும் தாவீதுக்கு தேவன் தேவைப்பட்டார். சுருங்க கோரினால், தாவீதின் வாழ்க்கை முழுவதும் தேவனை பற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலை அவனுக்கு இருந்தது. எனவே அவனுக்கு தேவனோடு இருந்த உறவு பிரகாசமாக இருந்தது. ஆனால் சாலமோனுக்கு அப்படி இல்லை. சிரமம் இல்லாமலேயே சமாதானமான யுத்தமற்ற அமைதியின் காலத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவன் கேளாத பெரும் செல்வங்கள் நிறைவாக அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு சுகமான சூழ்நிலைகளை தேவன் அபரிதமாக அளித்தார். விரோதிகளின் தொந்தரவு இல்லை. நண்பர்கள் நய வஞ்சகர்களாக மாறவில்லை. தனிமையின் துயரம் இல்லை. எதிரிகளின் திடீர் தாக்குதல்கள் இல்லை. ஒரு சுகமான வாழ்க்கை, சுமூகமான சச்சரவுகளற்ற சூழ்நிலை. அவனுக்கு தேவனை தினமும் தேட வேண்டிய கட்டாயம் இருக்கவில்லை. தினமும் தேவன் அவனுக்கு மிகவும் அவசியமானவர் என்ற நிலைமை சாலமோனுக்கு இல்லை. தேவன் ஏதாகிலும் செய்தாலொழிய தனக்கு வேறு வழியில்லை என்பது போன்ற நிர்பந்தங்கள் அவனுக்கு இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து பயபக்தியோடு வாழ வேண்டும் என்ற தேவையை அவன் உணர வாய்ப்பில்லை. எனவே காலப்போக்கிலே சாலமோனுடைய இறை உறவு உடைந்தது. ஆவிக்குரிய விளக்கு அணைந்தது. அந்நிய தேவர்களுக்கு பலியிட துணிகின்ற அளவிற்கு சாலமோனுடைய நிலைமை மாறியது. அன்பானவர்களே, தினமும் தேவனையே நம்பி இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளை தேவன் நமக்கு உருவாக்கி இருப்பாரானால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதில் சந்தேகமில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்று மட்டுமல்ல, நாளைக்கும் நம்முடைய பிள்ளைகளால் தேடப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று மட்டுமல்ல, நாளைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்தில் பார்க்க விரும்புகிறார். அனுதினமும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கின்ற போதுதான் நாம் ஆவிக்குரிய நிலையில் அவருடைய பிள்ளைகளுக்கேற்ற முதிர்ச்சியை பெறுகிறோம். அன்பானவர்களே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்கிற பகுதி வரை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர் போதனையாக என்னோடு இணைந்து யாத்திரை செய்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் போது இதிலே 2 பாகங்கள் உண்டு. தினம் தினம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தினம் தினம் தேவனுடைய பரலோக உணவிற்காக வேண்டுதல் செய்தல் தேவை. இந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற விண்ணப்பத்திற்கு 2 பாகங்கள் உண்டு, 2 பக்கங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தை கேட்கின்ற விண்ணப்பம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தை கேட்கின்ற விண்ணப்பமும் ஆகும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெறும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றான். அவனுக்குள் அங்கே ஒரு ஆவிக்குரிய பிறப்பு சம்பவிக்கின்றது. இப்போது அவன் சரீர பிரகாரமான மனிதன் மட்டுமில்லாமல் ஆவிக்குரிய மனிதனுமாக இருக்கின்றான். அவன் உடல் பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வாழ வேண்டியது அவசியமாகின்றது. சரீர பிரகார நிலையில் பிழைத்திருக்க ஆகாரம் மிகவும் அவசியம். அதுபோல ஆவிக்குரிய நிலையில் பிழைத்திருக்கவும் ஆகாரம் தேவை. எனவே ஆவியில் பிறந்த மனிதன் தினமும் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்து தனக்கு தேவையான ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய ஆவிக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தேவையாக இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய விருப்பங்கள் நம் வழியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இவைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய நோக்கங்கள். இந்த மேலான நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக விளங்க வேண்டும். அந்த நிலைக்கு வருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் தரப்படுகின்றது. இதனை நாம் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக தியானித்தோம். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் தரப்பட்டு விடுவதால் மட்டும் மேற்கண்ட தெய்வீக நோக்கங்களை நாம் நிறைவேற்றிவிட முடியாது.
நாம் சுகமாக வாழ்வதற்கு தேவன் ஏற்பாடு செய்துவிட்டால் கூட தேவனுடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றிவிட முடியாது அன்பானவர்களே. ஏனென்றால் நம்முடைய மாம்ச பலத்தால் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதில்லை. ஆவிக்குரிய நிலையில் நம்முடைய உள்ளான மனிதரில் நாம் பலப்பட்டால்தான் அது சாத்தியமாகும். ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய ஆற்றல் நம்மில் போதுமான அளவு இருந்தால்தான் தேவனுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியும். நாம் ஆவிக்குரிய உள்ளான நிலையில் அனுதினமும் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தால்தான் தினசரி வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பங்களை செயல்படுத்த முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் அருளும் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் தேவையா இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவரோடு செபித்தீர்களா? ஆண்டவரோடு பேசினீர்களா? அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்திருக்கிற பரிசுத்தவான்களே, உங்களோடு தான் பேசுகிறேன். இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? முழங்காற்படியிட்டு தனிமையிலே ஜெபித்தீர்களா? அப்படி என்றால் அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்வது கிடைக்கிறது. தொடர்ந்து நாளை தினத்திலும் இந்த சத்தியத்தை தியானிப்போம். தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமேன். எங்கள் பரலோகத்தின் அன்பு நேசரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய தயவினாலும் உம்மிடம் நாங்கள் கிருபாசன தண்டையிலே வந்து நிற்கிறோம். இருதயத்தை பார்க்கிற தேவன், இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்கிற பகுதியை தொடர்ந்து கற்றுத்தந்தீர். உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரலோக உணவிற்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தீர். அப்படி செய்ய உதவி செய்வீராக. என்னோடு இணைந்து உம்மோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பக்குவப்படுத்த வேண்டுமே, ஆசீர்வதிக்க வேண்டுமே. நாங்கள் உம்முடைய பாதையில முழு நிச்சயத்தோடு சொல்லுமானால் எங்களுக்கு ஒன்றும் குறையப்பட்டு போகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ள உண்மையாக இருக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.